இந்த திமுகவுக்கு இந்த சிறுபான்மையர் ஓட்டு போகக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் ஓட்டு போகக்கூடாதுன்னு புதுசா விஜயை வந்து பிஜேபி வந்து இறக்கியிருக்கு அப்படின்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஓட்டுலாம் பாதி அங்க போயிடும், அப்ப திமுக வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சி வந்து யார் வேணாலும் அவரும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றதெல்லாம் பண்ணிருக்கிறார், வந்தவனே ஆரம்பிச்சாரு பண்ணாரு. அதுக்கும் ஒரு கும்பல் போகதான் செய்து நிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணதான் செய்யறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பிரியுமா ஓட்டுகள்? அரசியல் கட்சி வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஜனநாயக நாட்டில். அதுவும் குறிப்பா இந்த சினிமா நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய ஃபெமிலியரான ஒரு சூழ்நிலையில வந்து ஆரம்பிக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டில் யதார்த்தமான ஒண்ணு. அரசியலுக்கு வர்றது ஒண்ணு, வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, களத்துல அவங்களுடைய நிலை எப்படின்றத பார்க்கணும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இப்படி ஒரு பேச்சு இருக்கு, பிஜேபியுடைய பி டீம்னு ஒரு சொல்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதற்கான அந்த வாசலை அவர் திறந்து வைக்க கூடாது, அதை அடைக்கணும். முதல்ல எனக்கு கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு பேசுறாரு. அப்ப கொள்கை எதிரி யாருன்னு சொல்லும் போது என்ன கொள்கை அவங்களது, நம்ம கொள்கை என்னன்னு பிரிச்சு பேசணும்ல. கொள்கை எதிரினா அவங்களுடைய கொள்கை இது, அவங்க சித்தாந்தம் இது. கொள்கை எதிரியை எப்பயாவது ஒரு தான் திட்டுறாரு, இல்ல திட்டவே இல்லையே. சிபிஐ வழக்கு போயிட்டு வந்தா சுத்தமா திட்டுறது விட்டாரு, திட்டுறதே கிடையாது. கொள்கை எதிரின்னு வார்த்தையில சொல்லிட்டு போயிடாரு தவிர அரசியல் எதிரி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அசம்பாவிதம். அது ஒரு விபத்துன்னு சொல்ல, கொலை கிடையாது, இது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. மக்கள் கூட்டம் ஒரு பிளான் பண்ணாம போனாங்க, நெருக்கடியில ஒரு 41 உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அவர் மேல யாராவது கொலை பலி போட்டாங்களா? ஆளும் கட்சி கூட அவரை கைது செய்யவும் இல்லை, அவர் மேல கொலை பலியும் போடல. எல்லா மக்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் அந்த களத்துல நீங்க நிக்கல, ஏன் ஓடி வந்தீங்க? அங்க களத்துல நின்று நீங்க அந்த நேரத்துல மக்களை சந்திக்கணுமே. ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலையில வேணாம், ஒரு சாதாரண ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள் கூட இந்த பணி இதை செய்ய மாட்டாங்க. ஓடி வர்றது போலீஸ் போக சொல்லிட்டாங்கன்றாரு. இது எப்படி முடியும்? நீங்க ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க அரசியல் தானே செய்யணும். இப்போ அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? போலீஸ் சொன்னாங்க நான் போக மாட்டேன், நான் நிக்கிறேன். நீங்க அப்படித்தானே சொன்னீங்க கடந்த காலங்களில், எங்களை முடக்குறாங்கன்னு சொல்லி தானே மக்கள் கிட்ட வந்தீங்க. இப்பவும் வர வேண்டியதானே. என்ன உள்ள வந்த உடனே சொல்றாரு காவல்துறைக்கு நன்றி அப்படின்னாரு. நான் இங்க வர முடியாத இருந்த சூழ்நிலையில காவல்துறை தான் என்ன அழைச்சிட்டு வந்தாங்கன்றாரு. அப்புறம் காவல்துறை என்ன விடல. முன்னாடி பாயிண்ட்ல காவல்துறைக்கு நன்றின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சதி. என்ன சதினா உள்ள வந்து ஆயுதங்களோட மக்கள் வந்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு இது வந்து ஒரு அரசியல்ல வரக்கூடிய மாவட்ட செயலர் ஒரு மனைவியை மாதிரி பேட்டி கொடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து செஞ்சாங்க. அது நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்கணும்ல. ஒரு அரசியல் தலைவர்களா இருக்கிறவங்க ஒரு கருத்தை பேசுறாங்கன்னா எல்லாமே திமுகவுடைய சதி அப்படின்னாங்க. சரி, இப்படி நீங்க அரசியல் எதிரின்னு சொல்லி அவங்களை விமர்சனம் பண்றீங்களே. இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல, கடந்த 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ ரிலீஸ்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ரிலீஸ் ஆகல, சென்சார் போர்டுல இருக்கு. என்ன அதுக்கு கருத்து சொன்னார்? ஆதவர்ஜினா இன்னும் கூட உதயநிதி தான் காரணம்ன்றாரு. அதுதான் இது வந்து அங்க நடந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு இது திமுகவுடைய சதி. இது செந்தில் பாலாஜி பண்ணாரு, அங்க குண்டர்கள் உள்ள வந்துட்டாங்க, சதி நடந்துருச்சு, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறினாங்க, திரவம் வீசினாங்க, ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க. இப்படி நீ எப்படி ஏதாவது சொல்லி இது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் ஒரு நியாயத்தை பார்ப்பாங்க, நீதியை பார்ப்பாங்க. பொய்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து அவரு வந்து அந்த வாசலை திறந்து வைக்கிறார். பிஜேபியுடைய பி டீம் திருப்பரங்குன்றத்தில் இவ்வளவு பெரிய இஷ்யூ, இரு தரப்பு மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுற மாதிரி தான் அந்த திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ அது வந்து தமிழக அரசு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து நீங்க காலங்காலமாக உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள், முஸ்லீம்களை சொல்லலைன்னா பெரும்பான்மை இந்துக்கள் உச்சி பிள்ளையார் கோயில் தெருவில் தான் தீபம் ஏத்துறாங்க. இதுதான் பல நூறாண்டுகளாக உள்ள ஒரு வழக்கம். அதுக்கு மாற்றமா நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா இங்க உள்ள இந்துக்களுக்கும் மன கஷ்டம். அது அங்க போனீங்கன்னா நீங்க ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ள போறீங்க, முஸ்லீம்களுடைய தர்கா என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டுல உள்ள ஒரு குறிப்பிட்ட சாராரை கடந்து அங்க போய் நீங்க போனீங்கன்னா அங்க ரெண்டு மதத்திரை சந்திக்கிற மாதிரி வருமே, இது ஒரு சங்கடம் தானே என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் அவங்கள தடுக்கிறாங்க. இவ்வளவு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த அதிகாரத்துல உள்ளவர்களுக்கு கூட இருக்கிறது கூட, நாளைக்கு நான் தமிழகத்தை ஆளப் போகிறேன், நான் முதல்வர் ஆக போகிறேன், நான் எதிர்கட்சி தலைவராக போகிறேன், இப்போ வந்து 3வது கட்ட தலைவர், அவங்களே படிப்படியா இறங்கிட்டாங்க.
முதல்வர்னாங்க, இப்போ எதிர்க்கட்சி தலைவர், இப்போ 3வது கட்டம், அப்புறம் சீமானுக்கு அடுத்து போவாங்களா இன்னும் நோட்டுக்கு கீழே போவாங்களான்னு தெரியல. அவங்க தேர்தலை சந்தித்ததுக்கு பிறகுதான். நீங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நோட்டா கீழே போயிருவாங்கன்றீங்களா? இல்ல, அதாவது இதே சூழ்நிலை தொடர்ச்சின்னு வைங்களேன். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தேர்தல் அன்று புறப்படும் இளைஞன் ஒவ்வொரு விஜய்னு சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அதாவது நிறைய கற்பனைகளை பேசலாம். அவருடைய பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேடையில பேசும்போது சினிமா டைலாக், பஞ்சி டைலாக் பேசுவார். எந்த மேடை? அரசியல் மேடை. சினிமாவில் போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஜிஎஸ்டி பிரச்சனையை சினிமாவில் பேசிக்கிட்டு இருப்பார். எங்க எதை பேசணும்னு தெரியாம இங்க வந்து மேடையில கூத்தாடுறது, அங்க போனாக்கா டைலாக் பேசுறதுன்னு மாத்தி மாத்தி செய்யக்கூடியதான் அவரு. சினிமால பேசினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இங்க பேசினா கேச போடுவாங்க. இல்ல அதுதான் அந்த எதிர்க்கணும்ல. ஒரு கட்சினா சும்மாவா? அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, ஆளுங்கட்சிகளை எதிர்த்தாதான் நீங்க களத்துல இருக்க முடியும் தான் தமிழக அரசை எதிர்க்கிறீங்க, நீங்க திமுக அரசை எதிர்க்கிறீங்க, அவ்வளவு வலிமை எதிர்க்கிறீங்க. அப்படி எதிர்க்கக்கூடிய ஆளு அந்த ஒரு உங்ககிட்ட அந்த இது இருக்கணும்ல. ஒரு தலைவர் என்ற ஆளுமை இருந்தால் தானே அடுத்த கட்டங்களில் வந்து நீங்க அந்த இடத்தை அடைய முடியும். உங்களை நம்பி மக்கள் வரணும்னா ஒவ்வொரு இப்போ கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் மேல அபிப்பிராயம் வச்சிருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயக படத்துக்கு தடை. இப்போவும் திமுக மேல சதின உடனே அதுல கொஞ்சம் பேர் கீழே வராங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் நிறைய பிரச்சனைகளை இந்தியா சந்திக்குது, தமிழகம் சந்திக்குது. குறிப்பாக தமிழக ஆளுநர் விஷயத்துல விஜய் என்ன கருத்து சொன்னார்? பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது, அதுல விஜய் என்ன கருத்து சொன்னார்? தமிழகத்துடைய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது, இதுல விஜய் என்ன கருத்து சொன்னார்? எல்லாம் பாப்பாங்களே. இது வந்து வட மாநில அவங்க கட்சிக்காரங்கன்னா கேட்டா, நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவோன்றாங்க. அருண்ராஜா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், லயோலா மணியா இருக்கட்டும், ராஜ்மோகன், இவங்கெல்லாம் பிரஸ் சந்திக்கும் போது ஏன் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு லயோலா மணி. இப்போ உங்க தலைவர் வந்து பிரஸ் மீட் பண்ண மாட்டாருன்னா ஏன் அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்றாரு. அருண்ராஜாவை கேட்டா முதல்வரை பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க, மறுநாள் எங்க தலைவர் கொடுப்பாருன்றார். முதல்வர் டெய்லி சந்திச்சிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு இன்னும் பக்குவப்படலையோ அப்படின்னு தான் தோணுது. இப்ப ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லாமே ஐஆர்எஸ்ல இருந்து முக்கிய பதவியில இருந்து வெளியில வந்து இங்க அவர் கட்சியில இருக்காங்க. அவரை சார்ந்து இருக்கிறவங்களும் வந்து அவருக்கு சரியான கைட்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா விஜயுடைய அரசியல் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் துவங்கிருச்சு. இன்னமும் பக்குவப்படாமல் இருக்கிறதா தமிழக மக்கள் பரவலாக பேசுகிறாங்களே. அப்போ அவருக்கு பக்குவப்படுறதுக்கு உங்கள் அமைப்புல ஏதாவது அவருக்கு ஆலோசனை இருக்கா சொல்கிறதுக்கு? இல்லை, அதாவது அவங்க தான் அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். நம்ம ஆலோசனை சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் சிலர் அவங்க கூட பயணப்பட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் கண் கூட. நிறையா அவரை வந்து தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் என்னமோ நம்மளுக்கு பெருசாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி. இதை எந்த மாதிரி கண்ணோட்டமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு பிரம்ம தான் சார். அதாவது இப்போது ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களுக்கு ஓட்டு இருக்கு, இஸ்லாமியர்கள் எங்க பின்னால தான் இருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் தேர்தலில் தான் அவங்க நிரூபிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல மக்கள் இருக்கிறாங்க சொல்றது ஈஸி. கடந்த காலங்களில் எத்தனையோ சினிமா நடிகர்கள் களத்துக்கு வந்தாங்க, வந்த வேகத்துல காணாம போனவங்கலாம் இருக்கிறாங்க. இவர் தன்னை ஒரு எம்ஜிஆர் மேல பெம்பப்படுத்திக்கிறார். இல்லை, எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாதுல்ல. கமலஹாசன் வரும்போது அதை தான் சொன்னாரு, சிவாஜி வரும்போது அதை தான் சொன்னாங்க. எத்தனையோ சினிமா நடிகர்கள் வந்தாங்க, கார்த்திக் வந்தாரு, நிறைய சினிமா நடிகர்கள் வந்தாங்க, கமலஹாசன் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. வந்த வேகத்தில் அவங்க வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டா போதாது, எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தில் இது ஒரு மனிதநேயம் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யவே மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்காரருக்கு ஒரு திருமணம், இவர் அங்கே போவார, இவர் வீட்டுக்கு தம்பதிகளை வர சொல்லுவார். ஒரு புதுசா ஒரு புதிய ஒரு இதை கொண்டு உருவாக்குற ஒரு கட்சிக்கார வீட்டில் ஒருத்தர் யாரும் இறந்துட்டாங்க, அவருடைய அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க, அந்த டெட் பாடி இவங்க வீட்டுக்கு வருமா? கரூர்ல எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஒரு 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பனையூருக்கு வாங்க நான் உதவி செய்யறேன்னு சொன்னா வெளியவே போலையே. அதுக்கப்புறம் அவரு வந்தவங்க காலெல்லாம் விழுந்து கெஞ்சி அழுததா தகவல் இருந்துச்சு. அப்ப அது உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கட்டும், ஒரு வெளிப்படையா நீங்க அடுத்த கட்டங்கள்ல வந்து இந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தன்மை அந்த பண்பு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. அதையெல்லாம் அவங்க வளர்க்கணும். வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து களத்துக்கே வர முடியுன்றதான் அதில் உள்ள யதார்த்தம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இட்டுன்னு போறது எங்க தலைவர் அதுதான் கஷ்டம் அப்படின்னு பேசுறது இல்லை. மக்கள்கிட்ட வந்து மக்கள் பிரச்சனையே பேசும் போறது கஷ்டம்னா உன்னை யாரையா இட்டுன்னு வர சொன்னான்னு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. மக்கள் பிரச்சனைக்கு தேவையான நேரத்தில் வந்து கருத்து சொல்லணும். மௌனம் என்பது அரசியல் களத்துல வந்து சரியான ஒரு பதில். அதுக்கு ஒரு அமைப்பாவே இருந்துட்டு போயிடலாம். கரெக்டு. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் வந்த பிறகு நம்ம கருத்து சொல்லணும், அதுக்கான விளக்கம் சொல்லணும், போராடணும் அப்படின்றது நீங்க சொன்ன முன் வச்ச கருத்துக்கள் கரெக்டு.